கேள்வி பதில் எது இருந்தாலும் கேளுங்க. இருக்கா சந்தேகங்கள்? ஆண்கள் பெண்கள். நேத்து ஒரு ஹதீஸ் விஷயமாக ஒரு இது விடுபட்டது இருக்கு. அதை ஒரு 22 அம்சம் இருக்கு. அதை வேணா ஒரு 5 நிமிஷம் இருக்கு, உங்களுக்கு அதை சொல்லிடுறேன். சரிங்களா? அதுக்கு மேலே இருக்கு. இது எல்லாமே அதுக்கு அர்த்தத்தோட உங்களுக்கு சொல்றேன். அந்த சஹி அப்படின்னு ஒண்ணு சொன்னோம் தெரியுமா, சரியானதுன்னு சொல்லி. இது அதை விட்டுருங்க. ஆதாரமற்றது அப்படின்னு சொல்லி நிறைய உங்களுக்கு சுட்டி காட்டினேன். சில பேருக்கு புரிஞ்சிருக்கலாம், புரியாம இருந்திருக்கலாம். அதுல சில வகை வகையா இருக்கு. அந்த வகையை பார்த்துக்கிறங்க. சரிங்களா? இதுவும் உலக வாழ்க்கைக்கும் தேவைப்படும். இது அந்த மாதிரி செய்தி வந்தா நம்ப கூடாது. மௌதுன்னா என்ன தெரியுமா? கற்பனையா பேசுவாங்க. நம்ம ஒரு செய்தியை சொல்லியிருப்போம், அவர்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்துருங்கன்னு சொன்னா கொடுத்துருவாங்க. இவன் கையில மடியில போட்டு வார்த்தையை பேசுவான், 10,000 ரூபாய் தந்தாரு உங்களை அப்படி சொன்னார். கற்பனையா அடிக்கிறது. கற்பனை சில பேர்கிட்ட கொஞ்சம் அதீதமா இருக்கும். ஒன்னு சொல்லு 2 சொன்னா அதை 4 8 ஆக்கி பெருக்கிடுவாங்க. இப்படி அன்னைக்கும் இருந்தது. தன்னிச்சையாக சொல்வது. தன்னிச்சையா சொன்னா நம்ம கண்டுபிடிச்சிடணும். நம்ம ரூபாய் கேட்டா ரொம்ப பேசினா தன்னிச்சை வந்துடும். இப்படி மனிதர்கள்ட்ட இருக்குது. அது உலகத்துல பேசலாம், ஹதீஸ்ல விளையாடக்கூடாதுல்ல, அது தப்பாயிரும். அதனால அப்படி ஒரு சட்டத்தை வச்சிருக்காங்க. கற்பனை செய்து உருவாக்கப்பட்ட ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உன்னடக்கவன சொல்லுவாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரே ஒரு ஹதீஸை சுருக்கமா சொல்றேன்னா, ஒரு ஹதீஸை சொல்றேன். அதாவது அபு சுபியான்ட்ட நஜ்ஜாசி மன்னர் கேள்வி கேட்பார். இந்த கேள்வி கேட்டு அபு சுபியான் பதில் சொல்வார். இது என்னது? இது ஹதீஸ் கிடையாது. அவங்க 2 பேருக்கும் நடந்த ஒரு உரையாடல். இதை ஹதீஸ்ன்னு சொல்லி புகாரில எழுதி வச்சிருப்பாங்க. நீங்க இதை பார்க்கும்பொழுது நபிகள் நாயத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் நபியை பத்தி அவர் பேசுவார். அபு சுபியான் என்ன தெரியுமா பேசுவாரு? முகமது கை தூக்கி விட்டது, அவர் அநேகமா வெற்றி ஜெயிச்சிருவாரு. இது அவருடைய கூற்று, நபிகள் நாயகன் சொல்லல. அப்ப அவர் புகழ்ந்துட்டு வருவார். இப்போ இனிமே முகமதை ஒன்றும் பண்ண முடியாது, அவர் கை ஓங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இதுக்கு பேர் என்ன? அவர்கள் பேசிக்கொண்டது, அவர்கள் புகழ்ந்து, அவர்கள் இது ஹதீஸ்ல சேராது. இப்படி எல்லாம் சிந்திச்சுக்கிறணும். அடுத்த வரத்துல அடுத்து பார்ப்போம். இது நிறைய இருக்குது, சொல்லிடும். அடுத்து என்னன்னா மத்ரூக். மத்ரூக்னா என்ன தெரியுமா? கைவிடப்பட்ட ஹதீஸ். கைவிடப்பட்ட ஹதீஸ்னா அந்த ராவி எப்படின்னா மிகவும் பொய் சொல்லக்கூடியவரா இருப்பார். மத்ரூக்னா எதையாவது ஒரு பொய்ய உன்னடக்க அடிச்சு விட்டுருவார். இது மத்ரூக். இதெல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க 20ஆம் நூற்றாண்டுல. இப்போ மார்க் அறிஞர் வைக்கல. அப்புறம் என்ன தெரியுமா? முன்கர். முன்கர்னா என்ன தெரியுமா? முரண்படுவது. முரண்படுவதுன்னா ஒரு ஆள் ஒரு கூற்று சொன்னா சரியா சொல்லணும், முரண்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. பெருனா பிறைய பார்த்து கொண்டாடுறா, பிறைய பார்த்து இந்த கணிச்சு கொண்டாடுறவன் என்ன தெரியுமா செய்வான்? பிறைய பார்த்து கொண்டாடுறவங்களோட சேர்ந்துக்குருவான், உறுதியா நிக்க மாட்டான். முரண்படுவது, முரண்படக்கூடாது. ஒரு கூற்றுனா அதுல என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும். அப்ப என்னது? இந்த முன்கருங்கிறது முரண்படுவது, நிராகரிக்கப்பட்ட ஹதீஸ். அதை நிராகரிச்சிருவாங்க, முரண்பட்டா சேர்க்க மாட்டாங்க. அடுத்து என்ன தெரியுமா? அல்லல். இதுக்கு அறைந்தா மறைந்த குறைபாடுகள். குறைபாடுகள்னா சின்னதா குறை இருக்கும், நுட்பமா கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி குறைபாடு இருந்தாலும் என்ன செய்வாங்க? சந்தேகத்தில் வைத்து வருவார்கள். சின்ன சின்ன குறைபாடு இருக்கும்ல, நம்ம கூட வீடு கட்டினா சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும். ஒரு லைட்டு போட்டிருக்க மாட்டாங்க, வெள்ளை அடிச்சிருக்க மாட்டாங்க, ஒயிட் வாஷ் தான், சின்ன சின்ன குறைபாடுகள்லாம் இருக்கும். அதை கூட என்ன செஞ்சிருவாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு பேரு அல்லல். அடுத்து என்னன்னா முர்சல். முர்சல்னா என்ன தெரியுமா? தொடரில் ஒருவர் விடுபட்டுருவார். இப்படி வந்துகிட்டே இருப்பார். 5 பேர் இருப்பாங்க, 5 பேர்ல ஒருத்தர் இருக்க மாட்டார். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா முர்சல். என்னடா 5 பேர் வந்தாங்க, இடையில ஒரு ஆளுடைய செய்தியை காணாம அப்படின்னு சொல்லி சிந்திக்கணும். நம்மளும் அப்படித்தானே பார்ப்போம். 5 பேர் வந்தா ஒரு ஆள் காணா போயிட்டா நம்ம ஏத்துக்கிறோமா? 5 பேர்ல ஒரு ஆள் வந்தாரா? அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா முர்சல். தொடரில் ஒருவர் விடுபட்டு போயிருவார். விடுபட்டு போனா ஹதீஸ் டவுட் ஆயிடும். எங்க ஆளை காணாம? 5 பேருன்னு சொன்னீங்க, திடீர்னு ஒரு ஆள் அப்புறம் காணாமங்கிற மாதிரி அந்த மாதிரி செய்திகளும் வரும். அடுத்து என்னன்னு கேட்டனா முன்கத்தி. முன்கத்தினா துண்டிக்கப்பட்ட ஹதீஸ். துண்டிக்கப்பட்ட ஹதீஸ்னா அது அப்படியே விடுபட்டு போயிடும். சொல்லிக்கிட்டே வருவாங்க. சில செய்திகள் அப்படியே காணா போயிரும், விடுபட்டு போயிரும். ஆட்கள் இந்த முர்சல் மாதிரியே ஏறக்குறைய. முர்சல் சொன்னோம்னா அதே மாதிரியே முன்கத்தின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த முர்சலுக்கும் முன்கத்திக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு. அதுல சொல்லிக்கிட்டே ஒரு ஆள் காணா போயிருவாரு. இதுல ஆரம்பத்துல துண்டிக்கப்பட்டுரும். அதுக்கு பேரு முன்கத்தி. இது கொஞ்சம் இதா தான் இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். ஆனா புரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? அடுத்து என்னன்னு கேட்டா மூஅதல். மூஅதல் என்னன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா?
2 அல்லது மேற்பட்ட ராவிகள் அந்த ஹதீஸ்ல என்ன செய்வாங்க. அடுத்து என்ன தெரியுமா, மு அல்லக். மு அல்லக்னா தொடக்கத்துல இருப்பாரு, அதுக்கப்புறம் பாதி ஹதீஸ் அவர் சொல்ல மாட்டார். அதுக்கு பேர் என்னது, மு அல்லக். தொடக்கத்தில் இருப்பார், அப்புறம் இருக்க மாட்டார். அந்த மாதிரி. முதல்லஸ் அப்படின்னு என்ன தெரியுமா, மறைத்து கூறப்பட்ட ஹதீஸ். மறைக்கிறது. நான் ஒரு செய்தியை ஒருத்தட்ட போய் இதை சொல்லுங்கன்னு சொன்னா அதை பாதி சென்சார் கட் பண்ணிடுறது, மறைத்து சொல்வது, அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு பேர் என்னது, முதல்லஸ். முத்ரஜ் அதுக்கு என்ன தெரியுமா, சொந்தமாக சொல்வது. அதாவது அது மறைத்து சொல்ல சொந்த கருத்து. நான் சொன்னோம்ல, சொந்த கருத்தை சொல்றது. நபிகள் நாயகன் சொன்னார்கள் என்று சொன்னதோட சொந்த கருத்தை சொல்லிடுவாங்க. அதுக்கு ஒரு இது. அடுத்து என்னன்னா மக்லூப்னு என்ன தெரியுமா, மாற்றப்பட்ட ஹதீஸ் சொல்லிக்கிட்டே வருவாங்க. டக்குன்னு அப்படி இல்ல இன்னொன்னுருவாங்க. அப்போ டவுட் வந்துடும். உதாரணத்துக்கு நம்ம சுலைமான் நபியோடைய இதை சொல்லிட்டே இருந்தோம். அவர்கள் ஒரு இரவில் மனைவியோட இல்லற வாழ்க்கைக்கு போனார்கள். அதுல 100, 90, 70, 60 இப்படி வந்து அதுக்கு பேர் என்னது, முஅல்லக். இது என்ன மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்றவாங்க. அடுத்து என்னன்னு கேட்டனா சாத்துனா என்ன தெரியுமா, நம்பகமானவரை மற்ற நம்பகமானவரோட முரண்படுவது. நான் இப்ப ரொம்ப நம்பிக்கைக்குரியன்னு வச்சுக்கிறீங்களேன், இன்னொரு ஆள் வந்து என்ன தெரியுமா என் விஷயத்துல முரண்படுவார். இதுவும் டவுட் ஆயிரும். ஒரு ஆள் அந்த ஆளு, அப்ப அந்த ஆளு ரெண்டையும் நீங்க எடை போடணும், இவர் எப்படி அவர் எப்படின்னு. அதுக்கு வந்து என்ன தெரியுமா வச்சிருக்கு, சாத். நம்பகமானவர்கள் கூறி இன்னொரு நம்பகமானவர் முரண்படுவது. நல்ல கேட்டுக்கிறோம். ரெண்டுமே நல்ல ஆளா இருப்பாங்க, 2 பேருக்கும் முரண்பாடு வந்துடும். அதுல வந்து மக்கள் கிட்ட வந்துடும், அவங்க தான் அதை வந்து முடிவெடுக்கணும். அப்படி ஒரு செய்தி இருக்கு. அதுக்கு பேர் சாத். அதுக்கு பேர் என்ன தெரியுமா, கரீபுன்னு என்ன தெரியுமா, தனியாக வந்த ஹதீஸை ஒருவர் மட்டும் கூறுவது, மற்ற ஆளே இருக்க மாட்டாங்க. அதுவும் என்ன ஒரு ஆள் தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி அதுவும் கொஞ்சம் ஒரு இதெல்லாம் ஆயிரும். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டனா கரீப். அப்படி ஹதீஸுகள் இருக்கிறது, இன்னும் நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது இடையில என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். நாளைக்கு பார்த்துக்கிறோம். கேள்வி பதில் இருந்தாலும் கேளுங்க, சரிங்களா? அந்த ஹதீஸ் விஷயமா கேளுங்க, மார்க்க விஷயமா கேட்டுக்கிறங்க. ஏன்னா அதுல உள்ள சந்தேகம் இருந்தா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் இருக்குது, அதுக்கு வேணா கேளுங்க. நேற்று இந்த ஹதீஸை வந்து நம்ம பாதியிலே வந்து இந்த ஆதாரமற்ற செய்திகளுக்கு வந்து ஒரு 12 விஷயத்த வாசிச்சோம். மிச்சத்தை வாசிச்சிருமா? ஹதீஸை விட்ட மாதிரி இல்லை, அது விட முடியாதுல்ல, பெரிய கடலுக்கு. அது வேணா புரிஞ்சுக்கிறங்க. ஹதீஸ்ல ஒரு ஆதாரமற்ற செய்தின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்களை வாசித்து காட்டினோம். மௌலூது, மத்ரூக்கு, முன்கரு, மு அல்லலு, முர்சலு, முன்கதி, மு அத்தலு, மு அல்லக்கு, முதல்லசு, முத்ரஜி, மக்லூபு, முத்தர்ரபு, சாத்து, கரீபு. இது கரீபு வரைக்கும் ஆச்சு, சரிங்களா? அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டோன்னா மஜ்ஹூல்ல தான் நேற்று விட்டோம். மஜ்ஹூல் என்றால் என்ன தெரியுமா, அறியப்படாத நபர். ஒரு 7 தான் இருக்கு, அதை சொல்லிடும். அறியப்படாத நபர். ஒரு ஆள் வந்து ஒரு ஹதீஸை அறிவிச்சிட்டு போனாலும் அவருடைய பெயரு விலாவரியா தெரிஞ்சாகணும். இன்னாரா அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும். தெரியாம போயிடும், கூட்டத்துல இன்னும் சொல்லிட்டு ஓடி போயிடும். அதுக்கு பேர் மஜ்ஹூலுங்குவாங்க. இன்னைக்கு அரபுல அந்த வார்த்தை உண்டு. அது வந்து அறியப்படாத செய்தி. இந்த சர்ஃபு பாடங்கள்லாம் எடுப்பாங்க, அதுல மஜ்ஹூல்னு ஒரு பாடத்தை எடுப்பாங்க. அறியப்படாத செய்தின்னு இருக்கும். நேச்சுரலா தெரியாது. நேச்சுரலா தெரியலனாலே யாருக்குனே குரான்ல ஒரு வசனத்தை நம்ம சுட்டி காட்டியிருக்கோம், திட்டவட்டமானதை மட்டும்தான் நம்பணும் சொல்லி. அப்ப மஜ்ஹூல் என்றால் என்னது, ஒரு ஓரத்துல வச்சிருவாங்க. இது அறியப்படாத செய்தின்னு அர்த்தம். செய்யுள் ஹாஃபில், இது என்ன தெரியுமா, இதுக்கு அர்த்தம் என்னன்னா நினைவாற்றல் குறைந்தது. நினைவாற்றல் குறை உள்ளவங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒன்று பேசியிருப்பாங்க, 1 ஹவர்ல மறந்துடுவாங்க, அப்படியே மாத்தி பேசிடுவாங்க, முரண்படுவதை. அப்ப அந்த மாதிரி ஹதீஸ் கலையில என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. நினைவாற்றல் குறைந்தவரை எப்படி ஒரு ஆதாரமா எடுக்க முடியும்? பாவம், அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்காது, ஏதோ அது ஒரு நோய். அதனால அவருடைய வாதத்தையும் ஹதீஸ்ல என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. கோர்ட்ல கூட எடுக்க மாட்டாங்க. ஒண்ணுக்கு முரணா பேசினா அப்படித்தானே பேசி தப்பிச்சிருவாங்க. கொலைய பார்த்தேன்னு சொல்லுவான், 1 வருஷம் கழிச்சு அது உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போயிட்டுன்னு வைங்களேன், பார்த்த மாதிரி நினைச்சங்க அப்படின்னு எனக்கு கண்ணுல பார்வை எனக்கு கோளாறு இருக்குன்னு ஒரு சர்டிபிகேட்டை காட்டினா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருவான். உடனே அந்த கேஸை என்ன செஞ்சிருவான், தள்ளுபடி பண்ணிடுவான்.
அந்த மாதிரி இருக்கு. நினைவாற்றல் உள்ளவங்களும் அவங்க கண்டுபிடிப்பாங்க. எப்படி எல்லா கேஸ்லையும் வக்கீல் அங்க வழக்காடி ஜெயிச்சு வர்றாங்கன்னா அந்த குறைகளை வைத்து வெளியே வந்துருவாங்க. சங்கராச்சாரியர் வந்த மாதிரி கொலை செய்தாங்கிறது பிடிபட்டு உள்ள தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன செஞ்சுட்டான், பெல்ட்டி அடிச்சிட்டானோ, பார்க்கலன்றவன், பார்க்கல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அது எப்படி சொல்லுவாங்கன்னா, அது எப்படி சொல்லுவான்னு கேட்டனா 15ஆம் தேதி கொலை நடந்திருக்கும். இவன் விசாரிக்க போவான். இவன் என்ன தெரியுமா சொல்லுவான், 13ஆம் தேதி நடந்துச்சுங்குவான். நோட்டீஸ் த பாயிண்ட் அப்படின்றவான். முடிஞ்சு போச்சு. அவன் வீம்புக்குனே தான் சொல்லுவான். ஏன்னா தப்பிக்கணும்ல வாதி இப்படின்னு சொல்லுவான். ஒன்னு சொன்னா போதும், அதை வச்சே வழக்க 2 வருஷம் வட்டிடலாம். 1 கோடி கேஸு இன்னும் பெண்டிங்ல கிடக்கு, 1 கோடிக்கு மேல. அப்போ அடுத்து என்னன்னு கேட்டனா முகத்தபுன்னு சொன்னா பொய்யான செய்தி. பொய்யான செய்தியை யாருமே எடுக்க மாட்டான், அதுக்கு விளக்கம் வேண்டாம். அடுத்து என்ன தெரியுமா, மௌலத் இஸ்னாத்னு என்ன தெரியுமா, தொடரில் கற்பனை செய்தி. அந்த தொடர்ல வந்து கற்பனையா பேசுவாங்க கவிஞர்கள் மாதிரி, அதையும் என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அடுத்து என்ன தெரியுமா, சஹாபியோட நின்னுரும். சஹாபியோட அந்த ஹதீஸ் நின்னுரும். ஒரு ஆள் அறிவிக்கிறது. சஹாபியை வந்து இந்த ஹதீஸ் தொகுக்கப்பட்டவர்கள் எல்லாம் பார்த்தது கிடையாது. சஹாபிட்டு தாபீன்கள், தாபீன்ட்டு தபோ தாபீன்கள், அப்படி சங்கிலி தொடரா வரணும். ஒரே ஆள் சொல்லிட்டாங்கன்னா அதுவும் அந்த செய்தி என்ன ஆயிரும், ஹதீஸ் கலையில ஸ்டாப் ஆயிரும். அடுத்து என்ன தெரியுமா, மக்தூ தாபி அப்படின்னு இருக்குது. அதான் எப்படின்னு கேட்டனா, தாபின் அறிவிப்பார். தாபின் எப்படி தெரியுமா, தாபின் தபோ தாபின், நபிகள் நாயகன் சல்லல்லாஹு அப்புறம் வந்த தலைமுறைகள் ஒரு ஹதீஸ் அறிவிச்சாங்கன்னா எடுக்கவே மாட்டாங்க. ஏன், அவங்க நபிகள் நாயகத்தை பார்க்கல, சந்திப்பு கிடையாது. நல்லா கவனமா கேட்கணும். சந்திப்பு கிடையாது. சந்திக்காதால் நீ எப்படி சொல்ல முடியும்? ஒரு தலைவரை, ஒரு காந்தி காலத்துல வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, நான் சுதந்திரம், அவருக்கு வயசு இன்னைக்கு எவ்வளவு இருக்கணும், 90 100 இருக்கணும். ஒரு 50 வயசுக்காரன் வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம அதே மாதிரி தாபீன்கள் யாருன்னா நபிகள் நாயகத்தை சந்திக்காதவர்கள் நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு சொன்னா அந்த ஹதீஸை என்ன செய்ய மாட்டாங்க, அது ஒரு பார்வையா பார்ப்பாங்க, இது கரெக்டான்னு சொல்லிட்டு அதையும் என்ன செய்வாங்க, ஓரங்கட்டிடுவாங்க. அப்படியே சரியான செய்தியாக இருந்து கரெக்டா அவர் சஹாபி திடீர்னு அவங்க தந்தையா இருப்பாரு, ஒருவேளை வந்தாலும் அதை என்ன செய்வாங்க, அதை ஒரு ஓரத்துல தான் வச்சிருப்பாங்க, கரெக்டா இருக்கான்னு சொல்லி. ஏன்னா நீங்க பார்க்கலையே, ஐ விட்னஸ் பார்க்கலையே. முதல் இதான் என்னைக்கும் கவனத்துல வச்சுக்கிறணும். ஹதீஸ்ன்னு அறிவிச்சா ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டனா சஹாபியா இருக்கணும். ரஹ்மானின்னு போட்டிருப்பாங்க, அது எப்படி, நீங்க பார்க்கவே இல்லையா அப்படின்னு பிடிச்சிருவாங்க. நிக்காது, வலுவான ஆதாரத்துல நிக்காது, வெளியே தூக்கி போட்டுருவாங்க. அடுத்து என்னன்னு கேட்டனா முதல்லஸ் இஸ்னாத், அதாவது எப்படின்னா தொடரை மறைக்கிறது, தொடரை மறைத்து கூறப்பட்ட ஹதீஸ். எனக்கு ஒரு ஆள் சொல்லுவாரு, நான் என்ன தெரியுமா செய்வேன், அவர் சொன்னதை அப்படியே மறைச்சு நான் கொஞ்சம் என்ன செய்யணும், பூசி மொழுவேன். இதுக்கு பேரு மறைக்கப்பட்ட ஹதீஸ். இதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இதுவும் வந்து ஒரு பேர். அப்படி இப்படி 22 23 வகைக்கும் பேர் என்னன்னு கேட்டனா அனைத்துமே ஒரே வரியில சொல்லணும்னா அது ஒரு தைஃபான செய்தி, ஆதாரமற்ற ஹதீஸுக்கு வகை வகையா அடுக்குறாங்க. இந்த வகையை வைத்து தான் உங்களுக்கு வழக்காடு மன்றமே வந்தது. வழக்காடு மன்றத்துல இருக்கிறது எல்லாமே முக்காவாசி அரபி சொல்லுதான். கைதுங்கிற கெட்டு அது அரபு சொல்லுதான். வக்கீல் அரபு சொல்லுதான். தமிழ்ல வழக்கறிஞர் ஹஸ்புன் அல்லாஹ் நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே பொறுப்பாளன், அல்லாஹ்வே போதுமானவனுங்கிறம. அது ஜாமீன், அதுவும் பார்சி அரபு சொல் கலந்தது தான். ஆஜர் அதுவும் அரபு சொல்லுதான். ஆஜர்னா முன்னிலை. அப்ப நிறைய சொல்லி என்ன இருக்கிறது, அரபு சொல். இந்த கட்டமைப்பை இஸ்லாமிய சமுதாயம் தான் என்ன செய்யுது, முத கொண்டு வந்தது. அப்பாவி மக்கள் வந்து காவல்துறை கட்ட பஞ்சாயத்துல போய் ஏமாந்துருவாங்க, பாவம் மிரட்டிடுவாங்க. பஞ்சாயத்துங்கிறதும் அது ஒரு பார்சி சொல்லு தான். பஞ்சாயத், ஆயத்துங்கிறது அரபி சொல், ரெண்டும் கலந்து வந்துடும். அதாவது ஒரு 5 பேர் உட்கார்ந்து நீங்க பேசி முடிவெடுத்து நீதியை வழங்குங்கிற மாதிரி. அதுவும் வந்து என்னது, முஸ்லீம்களுடைய இதுல கொண்டு வந்ததுதான். அப்ப அதுல ஏமாந்துருவாங்கன்னு சொல்லி தான் வக்கீல்னு சொன்னா வாதங்கள்லாம் வரும்ல, அதுல நீதி நிலைநாட்டப்படும் சொல்லி உருவாக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு நீதி செத்து மடிந்து போய் கிடக்குது, அது வேற விஷயம். நீதித்துறைங்கிறது முக்கியமான துறை. கடைசியாக நம்பிக்கையை அதுலதான் வைப்பாங்க. ஆனா அது கூட எப்படி இருக்குது, ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுவும் ஒரு நாசக்கார வேலையை செய்யக்கூடியதாக ஏவல் துறையாக இருக்குது. ஆனா முஸ்லீம்கள் உருவாக்குனதுதான். அதுதான் அந்த செட்டப் எல்லாமே அடிப்படை. மக்கள் ஏழைகள் வந்து ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஏழை போனா நீதியே கிடைக்காது, அந்த அளவுக்கு இருக்குது. அதுதான் அதோடைய இது. அப்ப ஹதீஸ் துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய விலைக்கு இருக்கிறோம். அதுல என்னது, அறிவுள்ள மக்களுக்கு போதுமானது. இன்ஷால்லா மூசா நபி வரலாற மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். வேற எதுவும் கேள்வி இருக்குதா? சரி. அதான் அந்த சஹியான ஹதீஸுக்கு தான் விளக்கம் கொடுத்தேன். சஹியான ஹதீஸா இருந்தாலும் அந்த பள்ளி ஹதீஸ் உங்களுக்கு சஹின்னு சொல்ல வரீங்களா,
அப்படித்தானே? அந்த பள்ளி வந்து என்ன தெரியுமா சேர்ந்துச்சான்? ஒரு பள்ளி வந்து இப்ராஹிம் நபிய தீக்குண்டத்தை நிறைய கேட்டவங்க இருப்பாங்க. இன்னொரு தடவை அந்த பள்ளி என்ன தெரியுமா சேர்ந்துச்சான்? கேட்டுக்கிறங்க. அந்த தீய வந்து ஊதிச்சான். அப்படி ஊதி, இப்படியே ஹதீஸ், அதை வந்து பெருக்கி விட்டுச்சான். இப்ராஹிம் நபி யாரு? வத்தகதுல்லாக இப்ராஹிம ஹலீலா. இப்ராஹிம் அனைத்து சோதனையிலும் தேர்ச்சி பெற்றார், அவர் எனக்கு ஒரு உற்ற நண்பராக ஆக்கி கொண்டேன் அல்லாஹ் சொல்றான். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட நறுமாராயங்கள் பல விஷயங்களில் இது ஒன்று. எல்லா சோதனையிலையும் ஜெயிக்கவும் செய்தார். அவரை கொண்டு போய் தீக்குண்டத்துல போடச்சல அல்லாஹ் என்ன கட்டளை போடுறான் அந்த நெருப்புக்கு? நாரி, நீ வந்து குளிர் தரும் ஒரு கட்டளையை போட்டு அல்லாஹ் அவரை காப்பாற்றவும் சேர்ந்துட்டான். பள்ளிங்கிறது என்ன வஸ்து? சாதாரண ஒரு வஸ்து. பள்ளி வந்து எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறும்? அல்லாஹ் எப்படியெல்லாம் சொல்லி காட்டுகிறான்? வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், ஒவ்வொரு பொருளிலும் என்னுடைய ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இதை நம்ம எல்லாரும் நம்புறோம். அல்லாஹ் ஆகுன்னு சொன்னா ஆக போகுது, பள்ளியை அழின்னு சொன்னா அழிய போகுது. அப்ப எப்படி பள்ளி வந்து இப்ராஹிம் நபிக்கு எதிரான முறையில வந்து செய்யும்? எப்படி செயல்படும்? அவ்வளவு பெரிய நபிமாருக்கு பள்ளி உங்களுக்கு எதிர்வினை ஆற்றுமா அப்படின்னு நம்ம வந்து ஒரு வாதத்தை வைக்கிறோம். அது போக இன்னொரு வாதம் என்ன தெரியுமா? அதில் வச்சோம், முக்கியமான இடம், வலா தசிரு வாசிரத்து விசுர உஹ்ரா, இன்னும் வரைக்கும் பள்ளியை அடிங்கிறாங்க. அந்த பள்ளி தப்பு சேர்ந்தா எல்லா பள்ளியும் அடிக்கணுமா? ஒருத்தர் சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார் என்பது குர்ஆனுடைய அடிப்படை சட்டம். அவன் பாவம் அவனுக்கு, இவன் பாவம் இவனுக்குன்னு எழுதப்பட்ட விதி. அப்ப அது பள்ளிக்கும் பொருந்தும்ல? பள்ளிக்கு பொருந்துங்கிறது எப்படி தெரியுமா சொல்றேன்? அதுக்கு ஒரு ஆதாரத்தை நிறுவனம்ல. ஒருவர் ஒரு எறும்பை கொல்றாரு, சகாபி, இதுவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ். எறும்பு வந்து அவரை கடிக்குது, கடிச்சோன்னு எறும்பு கொல்லணும்ல, அவர் என்ன பண்றாரு? எறும்பு புத்த போய் அழிச்சிடுறாரு. அப்போ அல்லாஹு அவரை கண்டிக்கிறான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? எறும்பை கடித்ததுக்கு எறும்பு புத்தையே நீ அழிப்பியா என்று அல்லாஹு அவரை கண்டித்தான் என்று வருது. அப்ப ஒரு எறும்பு கடிச்சு எதுக்கு நீ அதை போய் கொள்ற, புத்த போய் அழிக்கிற அப்படிங்கிற நபி மொழியும் அன்னைக்கு வாசிச்சு காட்டணும். அப்ப இப்படி இடிக்கச்சல நம்ம என்ன பண்ண முடியும்? பள்ளிக்கு சக்தி இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்லுங்க. பள்ளிக்கு சக்தி இல்லைன்னு சொல்லி நம்ம நிறுவனம். அப்ப அந்த வாதத்துக்கு என்ன சொல்ல வர்றீங்க? ஒரு சாதாரண அற்ப பொருள் இறை தூதருக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை வேற. அவன் எதிரிகள்லாம் தீக்குண்டத்தை வளர்த்து இப்ராஹிம் நபியை தூக்கி உள்ள போடுறான், அல்லாஹ் வந்து காப்பாத்துறங்கிறான். இது வந்து பள்ளி வந்து ஊதி ஊதி என்ன செஞ்சுச்சான்? அணையா விளக்க வந்து ஊதி ஊதி மெருகேற்றுற மாதிரி சொல்லி காட்டுறீங்கன்னா இது எப்படி கதையா? அது உண்மையான நடைமுறையில் செய்தி வந்தாலும் என்ன அர்த்தத்தில் இதெல்லாம் இடிக்குதுன்னு சொல்லி நிறைய வசனங்களை சுட்டி காட்டினேன். இது ஒன்றும் இல்லை, அந்த சம்பந்தமா இருக்கு. அப்போ இது வந்து ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படி நீங்க நம்பணும் சொன்னா பள்ளியை தூக்கி பிடிக்கணும். இது எல்லாமே அடி வாங்கும். ஏது ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்காது. எறும்பு புத்து விஷயம் புகாரில வருது, சஹியான ஹதீஸ். அப்ப சஹியான ஹதீஸா இருந்தாலும் அடிப்படை குர்ஆன் சட்டத்துக்கு முரண்பட்ட என்ன செய்ய? முரண்படுத, தெளிவா முரண்படுத. எவ்வளவு வாதம்? இதெல்லாம் கொஞ்சமான வாதம், நிறைய வாதங்கள் வைக்கலாம். இவருக்கு கதை மாதிரி இல்லையா? பள்ளியை போய் அடிங்கன்னா அன்னைக்குள்ள பள்ளி சேர்ந்துச்சு 5000 ஆண்டுக்கு முன்னாடி. அப்போ எல்லாத்தையும் அடிக்கணுமா? அப்போ என்ன மாதிரி சொல்ல வரீங்க? அதை கவனத்தில் வைக்கணும், சரியில்ல? அப்போ இது வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸாக. ஆதாரபூர்வமான ஹதீஸ் எப்படி ஆகும்? நபிகள் நாயகம் என்னைக்கே சொன்னாங்க. அதை வந்து சங்கிலி தொடரா யாரு கொண்டு வர்றா? சஹாபிகள் இல்ல, பிற்காலத்துல வந்தவங்க தான் கொண்டு வராங்க. அவங்களுடைய நாலேஜுக்கு உட்பட்டு அவங்களால என்ன பார்க்க முடியும்? நல்ல ஆளுங்களான்னு பார்க்க முடியும். 5 பேர் அறிவிப்பாங்க, அதை எழுதிடுவாங்க. அந்த 5 பேர் நல்லவர்களா இருந்தாலும் குர்ஆனோட மோதுன்னு சொல்லி சிந்திக்கலாமே. அந்த சிந்திக்கிற வாசலை வந்து திறந்து வச்சிருக்காங்களே. எத்தனை இமாம்மார்கள் அதை அறிவிச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு பட்டியலே போட்டு காட்டியிருக்கேன். பெரிய பட்டியலை சாபி இமாம்ல ஆரம்பிச்சு அபு ஹனீஃபால வந்து முடிச்சிருக்கேன். அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க? முதல் விஷயமே குர்ஆனுக்கு மாறுபட்டால் அந்த ஹதீஸை வச்சிருங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஹதீஸை எப்படி எந்த அடிப்படையில தூக்கி பிடிக்கான்னு சொல்லி தான் அவ்வளோ இமாம். நம்ம புதுசா சொல்லல, அறிஞர் பெருமக்கள் அனைவரும் நிராகரித்து இருக்காருன்னு சொல்லி ஒரு பெரும் பட்டியல் போட்டிருக்கேன். அந்த பட்டியலை நீங்க போய் உள்ள பார்க்கலாம். இப்னு ஹஜர் பள்ளியை பற்றி என்ன சொல்கிறார், அப்படி நீங்க பார்க்கணும். ஆய்வு பண்ணி பள்ளி ஹதீஸை அடிச்சிடணும். பள்ளி ஹதீஸை அடிச்சு இதை பற்றி உள்ள கருத்து சுவைத்தி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க இப்னு கசீர் என்ன சொல்கிறார், இன்றும் அல்பானி என்ன சொல்கிறார் இப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் போடணும். அவங்களும் கருத்து சொல்லி இருக்கிறாங்கன்னா இப்படி ஒரு ஆய்வு செய்யணும். இந்த மாதிரி ஆய்வு செய்துதான் இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சஹியான ஹதீஸை நீங்க ஏற்றுக்கொண்ட சிகரையும் ஏத்துக்கிறணும், கண்ணெறியும் ஏத்துக்கிறணும். கண்ணெறியில 2 வகையா வரும். ஒன்னு சஹியும் வரும், இன்னொன்று லைஃபும் வரும்.
கண்ணேறி பாட்டா என்ன கண்ணடி இருக்குன்னு சொல்லி அதை பல விஷயங்கள்ல கோட்பாடுகள்ல இடிக்கும். ஏன்னா இந்த கண்ணேறி கதீசி எப்படி வரும்னு கேட்டோம்னா, யார் ஒருவன் கண்ணேறி நம்ம மேல கண்ணு